பரிசுத்த ஆவியினுடைய கண்டினியூஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா நீங்கள் டங்ஸ் பேசியே ஆகணும். யாராவது என் வார்த்தையை கேட்குறீங்களா? டங்ஸ் பேசியே ஆகணும். இப்போ நான் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன். என் நிலைமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சொந்த கதை, சோக கதை, பேசுகிற ஜபத்தையெல்லாம் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். இங்கிலீஷ்லேயும் ஜபம் பண்ணுறதில்ல, தமிழ்லையும் ஜபம் பண்ணுறதில்ல. நேராக ஸ்டார்ட் பண்ணிடுறது. டைமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணாலும் அது அந்நிய பாஷை ஜபத்தை பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். சொந்த பாஷையில் ப்ரே பண்ணுறதே இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியோட கலந்துருக்கிறாரு. அவர் மொக்க ஜபமும் பண்ண மாட்டார், தப்பான ஜபமும் பண்ண மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா அரைச்சமாவே ஆண்டவரே அப்பா இதுக்கெல்லாம் வேணவே, நேராக இறங்கிருங்க அந்நிய பாஷையில். ஆண்டவரே அப்பா அப்படியே இழுத்துட்டு அதெல்லாம் வேணாம், நேராக இறங்கிருங்க பாயிண்ட்டுக்கு. அவர் உங்களுக்குள்ளே இருந்து கரெக்டாக ஜபம் பண்ணுவார். ஐ வாண்ட் டு என்கரேஜ் சம்படி. ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷை நீங்கள் ஜபம் பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. when you are talking in tongues it will edify you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்நிய பாஷை என்ன பண்ணுன்னா உங்களுடைய சரீரத்தை கட்டுமா, உங்களுடைய சரீரத்தை. இந்த எடிஃபைங்கிற வார்த்தைக்கு நான் நேற்று ஒரு எபிரேய வார்த்தை பார்த்தேன். எபிரேய வார்த்தை, இந்த எடிஃபைங்கிற வார்த்தை எபிரேய வார்த்தையில் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்படி சாலமோன் தேவாலயத்தை மறுபடி சீரமைச்சானோ அதே போல் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறப்போ உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை அவர் சீரமைப்பார். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? He will rebuild your body, not just your soul. உங்கள் சரீரத்தையே ரீபில்ட் பண்ணுவார் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறப்போ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Everybody should be praying in the tongues. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறப்போ தீர்க்க தரிசனம் வரும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறப்போ உங்களுக்குள்ள இருந்து ஒரு பலன் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Suddenly you will laugh because of tongues and suddenly you will cry because of tongues. அதை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு என்ன பேசுறீங்கன்னு கூட தெரியாது, ஆனால் அந்த அர்த்தம் உங்களுடைய மைண்டுக்கு புரிஞ்சு நீங்கள் சிரிக்க ஆரம்பிப்பீங்க, இல்லை அழுக ஆரம்பிப்பீங்க. இந்த நிலைமைக்கு நம்ம எல்லாரும் வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாராவது இங்கே இருக்கிறீங்களா? யாராவது பரிசுத்த ஆவியானவர் மழையில் நனைந்து கொண்டிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற கடலில் மூழ்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வேறு லெவலில் போக போகிறோம் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.